சைதாப்பேட்டை தொகுதியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். ரமேஷ், சைதாப்பேட்டை தொகுதியில நீங்க எந்த வாக்குச்சாவடியில இருக்கீங்க? அங்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்து வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு சீல் வைக்கப்பட்டு விட்டதா அல்லது வரிசையில் வாக்காளர்கள் காத்திருக்கிறார்களா டோக்கன் வாங்கிக் கொண்டு? வேதவள்ளி, நீங்கள் பார்க்கலாம், சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தற்போது இந்த வாக்குப்பதிவு நிறைவு செய்யக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த பிரிசைடிங் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் தற்போது இதை க்ளோஸ் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது இங்கே நிச்சயமாக இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாரும் வாக்காளர்கள் இல்லை. இங்கே நிறைவு செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்தல் நடத்தக்கூடிய இந்த பிரிசைடிங் ஆபீசர் இந்த ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் தற்போது இவிஎம் மெஷின்கள் தற்போது அணைத்து வைக்கப்பட்டு அது குறிப்பாக சீல் வைப்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இங்கு ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியில் வாக்காளர்கள் காலையிலிருந்து அதிக அளவில் வாக்களித்து செலுத்தினார்கள். தற்போது நிறைவு பெற்று இந்த பாக்ஸில் எடுத்து வைக்கக்கூடிய பணிகளை தற்போது இங்க இருக்கக்கூடிய பிஓ என்று சொல்லக்கூடிய பிரிசைடிங் ஆபீசர்ஸ் அரக்கு வைத்து சீல் வைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சியில் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்போது இந்த சீல் வைக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்ற பிறகு இங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் மூலமாக போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் பகுதிக்கு கொண்டு செல்லப்படும். இந்த ஏற்கனவே அவர்கள் எந்த வாகனத்தில் கொண்டு வந்தார்களோ அதே வாகனத்தில் அதே போன்று எந்த குறிப்பாக கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இருக்கிறது, அதையும் அவர்கள் தற்போது பேக் செய்யக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் இந்த காட்சிகள் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மைய தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எப்படி கனெக்ட் செய்யப்பட்டதோ அதே போன்று அந்த கனெக்ட் எல்லாம் எடுக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி பேக் செய்யப்பட்டு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போன்று இங்க பேக் செய்யப்பட்டு அனுப்பப்படக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். முழுக்க முழுக்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மற்றும் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது அவர்கள் கொண்டு வந்த அந்த சூட்கேஸ் ஏற்கனவே இது பத்திரமாக எப்படி கொண்டு வரப்பட்டதோ அதே போன்று உள்ளே வைத்து தற்போது மூடப்படக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதாவது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னிலையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதை உடனடியாக மூடி முத்திரையிட்டு சீல் வைக்கக்கூடிய அரக்கு வைத்து சீல் வைப்பார்கள். தற்போது இது மூடிவிட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன. மூடி இது கண்ட்ரோல் யூனிட் என்று ஒரு தனியாக இருக்கும். அதாவது இது பாத்தீங்கன்னா பிஓ இருக்கிற ஒரு மிஷின், அதே போன்று வாக்கு செலுத்தும் இவிஎம் மிஷின் தனியாக ஒரு இடத்தில் இருக்கிறது. அதையும் அவர்கள் இது போன்று லாக் செய்து மூடி வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு அனுப்புவார்கள். மீண்டும் இது எப்போது திறக்கும் என்றால் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது மட்டும்தான் திறப்பார்கள். தற்போது இந்த மிஷின் தற்போது கண்ட்ரோல் யூனிட் அவர்கள் லாக் செய்து விட்டார்கள். அடுத்ததாக இவிஎம் மிஷின்கள், இந்த பக்கம் வாக்கு செலுத்திய இவிஎம் மிஷின்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன, அதையும் லாக் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இது முழுக்க முழுக்க தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் நடத்தப்படுகின்றன. பிரிசைடிங் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கு நடத்தும் அலுவலர் முன்னிலையில் இந்த பணிகள் நடைபெற்று தற்போது சீல் வைக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். வேதவள்ளி, சைதாப்பேட்டை தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. இணைப்பில் இருங்க ரமேஷ், தொடர்ந்து பேசலாம். நெல்லையிலிருந்து செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, 5 மணி நிலவரப்படி நெல்லை மாவட்டத்தில் 74.65% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தற்போது அங்கு நீங்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டதா அல்லது வாக்காளர்கள் 6 மணிக்குள்ளாக டோக்கன் வாங்கி காத்திருக்கிறார்களா? என்ன நிலவரம் அங்கே? நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 5 சட்டமன்ற தொகுதியில் தற்போது இருக்கக்கூடியது பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் இருக்கிறோம். இங்கு 5 வாக்குச்சாவடிகளிலுமே முழுமையாக வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நிறைவடைந்ததாகவும் ஒரு சில பகுதியில் மட்டுமே மக்கள் நிற்பதாகவும் அதுவும் குறைந்த 5 முதல் 10 நபர்கள் மட்டுமே இருப்பதால் அவர்களுக்கும் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவேறந்து விடுவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்போது அந்த வாக்குப்பெட்டிகள் அணைக்கப்பட்டு தற்போது சீல் வைக்கும் பணி என்பது முகவர் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர்
வேட்பாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மட்டும் சுமார் 600க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் இருக்கிறது. ஆனால் குறைந்தபட்சமாக 300 முதல் 400க்கு உட்பட்ட ஓட்டுகள் மட்டுமே பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாளையங்கோட்டை பொறுத்தவரை இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே மிக குறைவான வாக்குப்பதிவு என்பது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் நடைபெற்றிருக்கிறது. அதிகபட்சமாக அம்பாசமுத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் 80% வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த பகுதி தான் பாளையங்கோட்டை பகுதி என்பது நகரங்கள், அதாவது நகரப்பகுதியாகும். திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நகரப்பகுதி. ஆனால் பாளையங்கோட்டை என்பது மிகவும் குறைவான வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு அளிக்கப்பட்டும் பொதுமக்கள் அதிக அளவு வாக்கு செலுத்துவதற்கு முன்வரவில்லை என்று கூறலாம். தற்போது இந்த வாக்குப்பதிவுகள் முறையடைந்ததை தொடர்ந்து தற்போது சீல் வைக்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சீல் வைக்கப்பட்ட பிறகு இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இது அரசு பொறியியல் கல்லூரி அமைக்கப்பட்டுள்ள அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பில் மருது தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் கண்ணன் இணைஞ்சிருக்காரு கரூர்ல இருந்து. கண்ணன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே அதிகபட்ச வாக்குப்பதிவு கரூர்ல தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 89.32% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி கரூர் மாவட்டத்தில். தற்போது அங்கு என்ன நிலவரம்? வேதவெளி கரூர் மாவட்டத்தை தமிழகத்திலேயே மிக அதிக கரூர் தொகுதியில் மட்டும்தான் 79 வேட்பாளர்கள் இருந்திருந்தனர். இதனிலே வாக்குப்பதிவும் இது காலையிலிருந்து மிக அதிகமாக பதிவாகி கொண்டிருந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி நீங்கள் சூழக்கூடிய 89.3% வாக்குகள் பதிவாகிறது. இந்நிலையிலேயே கரூர் தொகுதியில் உள்ள கோட்டைமேடு என்ற இடத்திலே வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையிலே ஒரு மூதாட்டி வந்தார். அப்பொழுது அந்த மூதாட்டிக்கு அடையாள அட்டையின் பெயர் குழப்பப்பட்டிருந்தது. அவருடைய வாக்களிக்க அதிமுக எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அந்த இடத்திலே திமுக அதிமுக கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. தொடர்ந்து இதையடுத்து உயரதிகாரி ஆலோசனை பிறகு அந்த மூதாட்டியை வாக்களிக்க அனுமதித்தனர். இந்நிலையே வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையிலே அதிகாரிகள் தங்கள் வாக்குப்பதிவு எந்திரங்களை சீலுக்கும் மும்முரமாக ஏற்படுத்தி வருகின்றனர். நீங்கள் கூறியபடி காலையிலிருந்தே கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதாவது ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்குமே 20% கூடிக்கொண்டிருந்தது. 5 மணி வாக்கிலே 89% ஆயிருக்கிறது. இதில் 6 மணி நேரத்திலே கிட்டத்தட்ட 95% அதிகமாக இருக்கக்கூடும் என்று கூறுகின்றனர். மொத்தமாக எவ்வளவு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன? அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே வாக்களிக்கும் பணி நிறைவடைந்து விட்டதா அல்லது சில வாக்குச்சாவடிகளில் இன்னும் பணி தொடருதா? சரியாக 6 மணிக்கு, அதாவது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 1110 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த வாக்குச்சாவடியிலே 6 மணி நிலவரப்படியே பெரும்பாலான வாக்குப்பதிவு நிறைவடைந்து 6 மணிக்கு பிறகு வந்த வாக்காளர்களுக்கு வரிசை நிறுத்தி அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அவர்களுக்கு வந்திருக்கும் அனைத்துமே வாக்குப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் ஒரு சில வயல்கள் மட்டும் நடைபெற்று வருகிறது. இங்க வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூடி சீல் வைக்கப்பட்டு எங்கே கொண்டு செல்லப்படுகின்றன? கரூர் மாவட்டத்தில் 1110 வாக்குப்பதிவு இந்த வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு 6 மணிக்கு பிறகு அனைத்து வாக்கு எந்திரங்களும் சீல் வைக்கப்படுகின்றன. தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து 4 தொகுதிகளில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு உரிய பாதுகாப்புடன் கரூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தான் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மையத்திற்கு இன்று நள்ளிரவு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளில் இருந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவுகள் கொண்டு வரப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு பாதுகாப்பு அறையில் அந்த மின்னணு வாக்குப்பதிவு வைக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கண்ணன். பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூடி சீல் வைக்கப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வாக்குச்சாவடிகளுக்குள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் காத்திருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வருகின்றன. மாலை 5 மணி நிலவரப்படி தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கரூரில் 89.32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்திலேயே குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 73.44% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. பல்வேறு வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை மூடி சீல் வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாம் காட்சிகளில் பார்க்கிறோம். திருநெல்வேலி, சென்னை, கடலூர், மதுரை என்று பல்வேறு பகுதிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூடி சீல் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மாலை 5 மணி நிலவரப்படியே பல்வேறு பகுதிகளிலும் 80% தாண்டி இருக்கிறது வாக்குப்பதிவு நிலவரம். 6 மணிக்கு வாக்குப்பதிவுக்கான நேரம் நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் 6 மணிக்குள்ளாக வந்து வரிசையில் நின்றால் அவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெறும். சென்னையை பொறுத்தவரையில் இரவு 8 மணி வரை வாக்களிப்பதற்கான நேரம் இருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ஏற்கனவே கூறியிருந்தார். முழுவதுமாக வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு இன்று இரவுக்குள் எவ்வளவு வாக்குகள் பதிவாகின, வாக்குப்பதிவு நிலவரம் என்பது தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையிலேயே அந்த வாக்குப்பதிவு நிலவரம் என்பது வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது.